எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னி டேவை நான் ரொம்ப ப்ளசண்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பயும் போல். அப்புறம் முக்கியமான விஷயம், நைனி பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன விலாகில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, விலாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து பாருங்கள். பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ண பலூன்ஸ்லாம் கழட்டி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா நைனி வந்து விடவே மாட்றா. இல்லை அது அப்படியே இருக்கட்டும், எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரி நானும் வெடிக்கும்னு பார்க்குறேன். 1 வீக் ஆச்சு. நானும் பசங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொடுத்து அமிச்சிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் தீர்ந்த பாடு இல்லை, அதுவும் வெடிக்கவும் மாட்டேங்குது. போன வாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ்க்கு வந்து நல்லங்க மாவு கூட ஃபேஸ் பேக்காக போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது ஒரு 2 days பிஃபோர் தான் நான் வந்துட்டு அரைச்சி கொண்டு வந்தேன். டெய்லி நைனிக்கு வந்து போட்டுட்ருக்கேன் குளிக்கும்போது. நான் என்ன யூஸ் பண்ணல, டேரெக்டாக ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிப்போமே அப்படின்னு எடுத்துகிட்டேன். ஒரு கப்பில் கொஞ்சமாக நல்லங்க மாவு எடுத்துகிட்டு இது கூட வந்து ரோஸ் வாட்டர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் ட்ரை பண்ணல. நான் வந்து நார்மலாக வாட்டரே ஊற்றிட்டேன். அப்படியே ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன், இதில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் பூ மாதிரி போடுவாங்க, அது வந்துட்டு நான் மறந்துட்டேன் அப்படின்னு. அது வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, மகிழம் பூன்னு. அதே தான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அதுக்கப்புறம். ஏன்னா முன்னாடி வாங்கின ஞாபகம் எனக்கு இருக்குது, பட் திடீர்னு அந்த பேர் எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு யோசித்தேன். இந்த டைம் அது போடல, நான் ஆனால் வாங்கவே இல்லை. அது அந்த வெட்டி வேர் சேர்த்ததுனால பயங்கர ஃப்ராக்ரன்ஸ். அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து கப்பில் போடும்போதே நல்ல வாசனையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். குளிக்கிறதுக்குமே வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கூடவே ஒரு சின்னதாக ஹேர் பேக்கும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு எதுவுமே சேர்க்கல, வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான். இதை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்து தேய்ச்சிக்கலாம். ஜூஸ் அப்படியே கையில் எடுத்து தலையில் அப்ளை பண்ணால் செட்டே ஆகாது. கொஞ்சமாக காட்டன் எடுத்து தொட்டு அதை ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் தான் கரெக்டாக அப்ளை ஆன மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு பாட்டி கிடையாது, ஒரு 55 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம முட்டிக்கு வரைக்கும் இருக்கும், அவங்க முட்டி வரைக்கும் அந்த முடி ஒரே அளவில் இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி அடர்த்தியாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்கிறது என்னென்னா, அதிகமாக நான் தலையில் வெங்காயம் தான் தேய்ப்பேன் அப்படின்வாங்க. இல்லாத இடத்துல கூட முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். பட் நான் வந்துட்டு கண்டினியூஸாக அதை ட்ரை பண்ணுவேன் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்காச்சும் மாற்றி இந்த வாரம் ஒன்று, அந்த வாரம் ஒன்று, அந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பேன். பண்ணுறதுனா பண்ணலாம் தாராளமாக. வேணால் ஒரு 10 வெங்காயம் எடுத்து சும்மா உரிச்சிட்டு அப்படி ஜூஸ் மட்டும் எடுத்து தேய்க்கலாம். பட் அதில் ஒரு சின்ன சோம்பேறித்தனம், அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு அது ஹேருக்கு ரொம்ப நல்லது. காலையில் இந்த டீ, காஃபி இதெல்லாத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு ஓட்ஸ் மில்க் மட்டும் குடிக்கலான்னு கொஞ்சமாக அப்படியே ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் தான் இருக்கும். இது போட்டாலே வந்துட்டு 2 கப் வரும். ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலான்னு பார்த்தேன். நிறைய பேர் இந்த நட் மில்க் மேக்கர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னீங்க. நான் வந்துட்டு இது வரைக்கும் அதில் இந்த பாதாம் மில்க், அப்புறம் செரல்ஸ்லாம், அதாவது ஓட்ஸ் மில்க்கு, அப்புறம் சோயா மில்க், இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்துட்டு நிறைய பண்ணலாம். நான் இன்னும் அதை ட்ரை பண்ணாமல் இருக்கேன். பட் இதுக்கப்புறம் போக போக நிறைய விலாகில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது நிறைய காமிக்கிறேன். ஏன்னா நானே வந்துட்டு ஒரு ஃபாரின் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கே ஷாக் ஆச்சு. இதெல்லாம் கூட பண்ணலாம் போல், நம்ம தான் இதை வந்துட்டு மிஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அதையும் விடுவானே, ட்ரை பண்ணிவிடுவோமே. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சன்ஸ்க்ரீனும். வெளியில் போனால் தான் போடணுன்னு கிடையாது, வீட்டில் இருக்கும்போது கூட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பியூர் ஆரிஜினோட கொரியன் விட்டமின் சி பிரைட் பூஸ்டிங் லைட் ஜெல் சன்ஸ்க்ரீன். இதில் வந்து யூசு லெமன் அண்ட் கொரியன் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்குள்ளே டீப்பாக போய் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிவிடும். அண்ட் அதை விட முக்கியமாக SPF 50 PA 4+ இருக்கிறதுனால UVB ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை 97% ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். அண்ட் UVA ரேஸால் நம்ம ஸ்கின் டேனிங், டார்கனிங் இதெல்லாமே நடக்காமல் 98% பிளாக் பண்ணிவிடும். இதில் வந்து ஃபெதர் லைட் அண்ட் நான்ஸ்டிக்கி ஜெல் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணதுனால நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு ஈஸியாக பிளண்ட் ஆகிடும். அதே சமயம் அந்த பிசுப்பாக இருக்காது. வெயிலில் போய் வெளில சுற்றலாம் ஆசை தான், ஆனால் அந்த ஸ்கின் டேன் ஆகிடுமேன்னு பயந்துகிட்டே போக மாட்டேன். அப்படின்னா தாராளமாக இந்த பியூர் ஆரிஜினோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு வெளில போகலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா pureorigin.in வெப்சைட்டில் MSH 2024 கூப்பன் கொடுத்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்டோட வாங்கிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஒரு 8 to 10 மினிட்ஸில் இந்த ஓட் மில்க் ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு நீங்கள் இது நட் மில்க் இருந்தால் தான் இதில் ரெடி பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மிக்சியில் கூட ரெடி பண்ணிக்கலாம். சும்மா ஓட்ஸ் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் 1 கப் ஓட்ஸ்க்கு ஒரு 3 கப் அளவு கூட தண்ணி சேர்க்கலாம், இல்லை 2 கப் கூட ஓகே. ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஸ்லைமியாக இருக்கணும், அது அந்த கூழ்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் மில்க் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம்.
ஊற வச்சு ஓட்ஸ் அப்படியே மிக்ஸியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான் ஓட்ஸ் மில்க் ரெடி. இதை வந்துட்டு சில பேர் வார்ம் வாட்டர் சேர்த்து அரைப்பாங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும் சூடாக குடிக்கிறதுக்குன்னு. நான் வந்துட்டு இதில் ஹனி தான் சேர்ப்பேன். நாட்டு சக்கரை சேர்த்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஹனி சேர்த்துனா டேஸ்ட் வந்து குடிக்கிறதுக்கு மைல்டு ஸ்வீட்டோட நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு காலைல பசிக்கவே இல்லை, சாப்பிடவே தோணல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஓட் மில்க் மட்டும் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா இதுவே வந்துட்டு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே வந்து நைனியோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் புட்டு தான் வேணும்னு சொல்லிட்டா. எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் தான். நமக்கு வேலை மிச்சம் இல்லை, ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வேலையும் மிச்சமான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பசங்க வந்துட்டு வாய் திறந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த ஹெல்த்தியான ஒரு சாப்பாடை கேட்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், கொஞ்சம் கூட நமக்கு அந்த இடத்துல ஒரு லேசினஸ் வரவே வராது. உடனே எந்திரிச்சு ஓடி போய் செய்ய தான் தோணும். இந்த டைம் வந்துட்டு ரெட் ரைஸ் புட்டு மாவு தான் அரைச்சி வச்சுருந்தேன். முன்னாடி மாதிரி நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுட்டே இருந்தேன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது எது எங்கே இருக்குது, எது காலியாச்சு, எது இல்லை அப்படின்னு. அதனால் எப்போ எது தேவையோ அதை மட்டும் வாங்கி அரைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணி முடித்து காலியானதும் அடுத்தது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வச்சுருக்கேன். வீடு வந்துட்டு இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆனதுமே அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து நிறைய திங்ஸ் அடுக்கி வச்சுட்டேன். பட் எனக்கு வந்துட்டு எங்கெங்கே எது வச்சுருக்கேன் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஸோ கை கேட்டுறதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே கொஞ்சம் வச்சுட்டு அதை அடிக்கடி யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கை கேட்டுற இடத்துலையே வச்சுட்டேன்னா எனக்கு வந்துட்டு என்னடா அந்த புட்டு மாவில் எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு கடைசியில் பார்த்தா இந்த சைடில் இருக்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் போல். அதை வந்து மறந்து எடுத்து பார்த்தா ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு இங்கே வந்து. அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்க்குறேன், ஃபுல்லாக பூச்சி வச்சு அங்கங்கே நூல் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒட்டடெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக இதில் பூச்சி தான் இருக்கும். நான் அப்படியே எடுத்து கொட்டிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். 2 புட்டுமாவும் காலி, அப்படியே தூக்கி கொட்டிட்டேன். எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யூஸ் பண்ணாமல் வச்சு பூச்சி பிடிச்சி தூக்கி கொட்டுற ஆளே கிடையாது. எதுவாக இருந்தாலும் அளவாக வச்சுட்டு யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும், அதுதான் வந்துட்டு என்னோடய பாலிசி. பட் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் எப்படி பண்ணேன்னு எனக்கும் தெரில. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு ஒன்று முடிவு பண்ணேன், எதுவாக இருந்தாலும் அளவாக வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. புட்டு மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்க நீங்கள்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இது ரெடி பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு பொறுமை கிடையாது, சொல்லப்போனால் அதான் உண்மை. இந்த ரவெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைஸ்க்கு இருக்கணும். அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மிக்சிலே அரைச்சி சலிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறதுனா, கரெக்டாக ஒரு 1 கிலோ இல்லை 1.5 கிலோ அளவு அரிசி வாங்கி நல்லா கழுவி வெயிலில் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதை கொண்டு போய் அப்படியே நம்ம மிஷினில் கொடுத்தனா அவங்கக்கிட்ட வந்துட்டு புட்டுக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அழகாக அந்த ரவா சைஸ்க்கு உடச்சி கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கூட வைக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே கூட எடுத்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா காய வச்சு அரைச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை லைட்டாக அந்த கொஞ்சம் ஈரப்பதத்தோடு போய் அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வறுத்துட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். புட்டுக்கு ரெடி பண்ணும்போது மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வார்ம் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது கொஞ்சம் நல்லா அப்படியே அழுத்தி தட்டி மூடி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு சாஃப்டாக ஆகும் வெந்ததும். ஏன்னா கொஞ்சம் ஊறுதில்லை, அரிசிலாம் ஊற வச்சுன்னா எவ்வளோ சாஃப்டாகுது, அதே மாதிரி கான்செப்ட் தான். கேட்குறது வந்துட்டு ஈஸி தான், செய்கிறது கூட ஈஸி தான். ஆனால் இதை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது அவளே சாப்பிட்ருவா ஸ்பூன் போட்டு கொடுத்தா. பட் என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அது பொறுமையாக மென்று சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும் தான். அதனாலே நான் இன்றைக்கி வந்து குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எப்படியும் இந்த லாஸ்ட் மினிட்ல தோசை இட்லினா டக்குன்னு ஊட்டி விட்டு அமுச்சு விட்டுடலாம் ஸ்கூலுக்கு. பட் இது ஒரு 8 மணிக்கு கொடுத்தா தான் ஒரு 1/4 மணி நேரமாச்சு சாப்பிட்டு 8:30க்கு கிளம்ப முடியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் சேர்த்து ஸ்வீட் போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். நமக்கு தெரியும் வீட்டில் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுவோம், ஆனால் ஸ்கூலில் வந்து எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, கண்டிப்பாக லைட்டாக அடக்கி செய்யும். அதனாலே வந்துட்டு ஒரு கப்பில் புட்டு போட்டுட்டு இன்னொரு கப்பில் பனானா, இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை, ஏன்னா அதை பார்த்து தான் அவ்வளோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நான் சக்கரெலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன்னு. அப்படியே ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலை வந்துட்டு எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இனிமேல் வாரத்தில் ஒரு 2-3 நாள் புட்டு கேட்டால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா வேலையே சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் இருக்கும், 9க்கு லஞ்ச் கொடுக்கும்போதெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா பாக்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் ரிட்டன் வந்து தான் சேரும், எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு காலையில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு செஞ்சு தரேன், கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம்ல அப்படின்னு தான் கேட்டுட்ருப்பேன். இப்போல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு 1.5 மந்த்தாக மேடம் வந்து லஞ்ச் லீடர் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான். எனக்கு சிரிப்பு தாங்களே, எதில் எப்படி இருக்கோ கரெக்டாக சாப்பிட்ற விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் போதும். நான் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சொல்லி தான் அனுப்புவேன், தயவுசெய்து லஞ்சு சாப்பிட்டு வந்துடு அப்படின்னு. படிச்சுட்டு வான்னு கூட இப்போ சொல்ல மாட்டேன், தயவுசெய்து சாப்பிட்டு வா அப்படின்னு தான் நான் சொல்லி அனுப்புவேன். அப்படி லஞ்செலாம் பேக் பண்ணி நைனி குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ரொட்டீன் ஆரம்பிச்சிருச்சு. மோரோவர் கண்டிப்பாக வந்துட்டு அந்த டைமில் தூங்கவே மாட்டேன் நான். ஏன்னா தூங்கினாலே ரொம்ப லேசியான மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன வேலை செய்யணும் அப்படின்றதுக்கே வந்துட்டு சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லேசினஸ் வரும். அதனால் வந்து தூக்கத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். காலைல சாப்பிட்டதுக்கப்புறமாவும் சரி, மதியம் சாப்பிட்டாலும் சரி, எப்பயுமே வந்துட்டு நான் டே டைமில் தூங்கவே மாட்டேன்.
அதில இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. என்னன்னா, நம்ம வந்துட்டு மதியம் தூங்கிட்டோம் அப்படின்னா, நைட்டு அவ்வளோ சீக்கிரத்தில தூக்கம் வரவே வராது. ஏன்னா நெறைய டைம் அத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் முன்னாடிலாம். ஸோ அதனாலேயே வந்துட்டு நைட்டு நான் தூங்க தூங்க லேட் ஆயிடுமோ அப்படின்றதுக்காகவே வந்துட்டு மதியம் தூங்குறதெல்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிறது. ஏன்னா, அந்த நைட்டு தூக்கம் கொஞ்சம் டிலே ஆச்சுனாலே, அடுத்த நாள் மார்னிங் டிலே ஆகும், பிரேக்ஃபாஸ்ட் டிலே ஆகும், சாப்பிட்ற டைம், லஞ்ச் டைம்னு அடுத்த நாள் டேவே வந்து சும்மா டிலே ஆன மாதிரியே இருக்கும். அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு மதியம் தூங்குறத வந்து ஸ்கிப் பண்ணிறது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த ஆயில் பாட்டில்லாம் இன்றைக்கி தான் எடுத்து க்ளீன் பண்ணுறேனே. நான் வந்துட்டு இந்த அரிசி மாவுலாம் போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஆனா என்கிட்ட இப்போ அது இல்ல காலி. அதனால நான் நார்மலா வந்துட்டு இந்த டிஷ் வாஷரே போட்டு க்ளீன் பண்ணிப்போம் அப்படின்ற மாரி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்டின்னா, நம்ம வந்துட்டு இந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றதுனால, இந்த பாட்டில்ல இருக்க அந்த ஒரு மாரி பிசுபிசுப்பு இருக்கும் பாருங்களேன், அது வந்துட்டு அவ்ளோ சீக்கிரத்தில போகாது. பட் அத நான் வந்துட்டு என்னைக்கு ஸ்டாப் பண்ணேனோ, கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். நான் அந்த ரீஃபைண்ட் ஆயில்னு ஒண்ணு யூஸ் பண்ணியே 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். நான் அத எப்போ ஸ்டாப் பண்ணனோ, அதுல வந்துட்டு எல்லா பாட்டிலுமே எத்தன தடவ கிளீன் பண்ணாலும், கிளீன் பண்ணாட்டியும் நல்லா கிளீனா இருக்க மாரி தான் இருக்கும். ஒரு தடவ வீட்ல தான் சின்ன வயசுல இருக்கும்போது, சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாது. ஒரு 9த், 10த் இருக்கும்போது வச்சுக்கோங்களேன். வீட்ல வந்துட்டு என்ன பண்ணோம், ஒரு சின்ன இந்த குழிக்கரண்டி மாரி இருக்கும்ல, தாளிப்பு கரண்டி, தட்கா பேன் சொல்லுவோமே, அதில வந்துட்டு கொஞ்சமா ஆயில் இருந்தது. நாங்க வச்சுட்டு ஊருக்கு வந்துட்டோம். அப்போ வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மந்த் கழிச்சு ஊர்ல இருந்துட்டு இந்த லீவ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா, அந்த குழிக்கரண்டில இருந்த அந்த எண்ணெய் வந்துட்டு அப்படியே கையில எடுத்தா இந்த பூமர் மாரி அப்படியே இழுப்போம் இல்லையா? அந்த மாரி ஆயிடுச்சு. வச்சது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். அப்போ வந்துட்டு அப்பா பேசிட்டு இருப்பாரு. "என்ன அளவுக்கு இதில கெமிக்கல் இந்த மாரி கலந்திருந்தா, இது இந்த அளவுக்கு இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது, அந்த கேப் கிட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மாரி இந்த கம்மு மாரி பச பச பசன்னு இருக்கும். தெரியல எல்லாரும் சொல்றாங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அத பத்தி ரொம்ப டீட்டெயிலாலாம் தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இவ்வளோதான். இது வந்துட்டு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. பாட்டில் நல்லா சோப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதே பாட்டிலை வந்து திருப்பி வச்சிட்டிங்கன்னா இந்த உள்பக்கமாக அந்த ஸ்டீம் எல்லாம் போயிட்டு உள்ளே வந்து நல்லா அப்படியே க்ளீன் ஆகி கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். நீங்கள் என்னைக்காச்சும் இதை நோட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு அடிக்கடி நோட் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க தான், நீங்களும் இல்லைன்னு சொல்லலை. அதாவது என்னென்னா நம்ம என்னைக்காச்சும் வந்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு 10 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்காச்சும் நம்ம சாப்பிடும்போது நம்ம தட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குதுன்னு பார்த்து பார்த்து நம்ம சாப்பிட்ருப்போமா? நான்லாம் நிஜமா சொல்கிறேன், அப்படி பார்த்து சாப்பிட்டாலே கிடையாது. ஏதோ கொடுக்கறத சாப்பிட்ருவேன் வீட்டில் அவ்வளோதான். பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிட்ற வேண்டியதான், பசிக்குன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன். பட் மற்றபடி வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி, இது சாப்பிட்டா தான் ஹெல்த்தி, இது சாப்பிட்டா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு நாளும் வீட்லேயும் சொல்லி கொடுத்ததில்ல. நானுமே அதுக்கேற்ற மாதிரி பழகுனதும் கிடையாது. ஆனா, இப்ப பார்த்தா வந்துட்டு நெறைய என்னமோ இது சாப்பிடணும், இதில தான் நெறைய ஃபைபர் கன்டென்ட் அதிகமா இருக்கு. இது சாப்பிடணும், இதில நெறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு. அப்படி ஒவ்வொன்னா தேடி தேடி சாப்பிடுற மாரி இருக்கு. பட் அப்ப விட இப்ப தான் ஓவரா தேடி சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா, இப்ப தான் எல்லா நோயும் நெறைய பரவுற மாதிரியும் இருக்கு. இந்த நெட்டுன்னு ஒண்ணு இல்லைன்னா, கண்டிப்பா நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸா இருக்க மாட்டோம். அவேர்னஸ் வந்து நல்லது தான். நான் வந்து தப்புன்னு சொல்லவே இல்ல. இது வந்துட்டு ஒரு அதான் சொல்ற மாரி மூட நம்பிக்கையோ, இது இந்த மாரி ஒரு முட்டாள்தனமோ அப்படிலாம் நான் சொல்லவே வரல. பட் இது வந்துட்டு ஒரு விதத்தில நல்லது தான். ஏன்னா நமக்கு தெரியுதுல எது எது இருக்கு, எதுல எது சாப்பிட்டா நமக்கு வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனா உண்மைய சொல்லப்போனா, நெட் இல்லனா நமக்கு இது கூட தெரியவே தெரியாது. நான் வந்துட்டு காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஜியோன்றதே ஒண்ணு வந்துச்சு. அது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்போலாம் காலேஜ்ல இருக்கும்போது அந்த ஏர்டெல்ல தான் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு யூடியூப் பார்க்கறதுலாம் ரொம்ப ரேர். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தாலே மொத்த எம்பியும் காலி ஆயிடும் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருப்போம். எப்போ வந்துட்டு ஜியோ ஃப்ரீயா குடுக்குறாங்க அப்படின்னமோ, அப்பதான் வந்துட்டு ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் நெறைய பேர் வந்துட்டு மொபைலே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஃப்ரீயா குடுத்து நம்மள பழகிவிட்டு, இப்ப நம்ம வந்து அத பார்த்து, இப்ப நெட் இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்ற மாரி நம்ம வந்துட்டோம். சீரியஸா அதான் உண்மை. நான் ஒண்ணும் இதுக்காகலாம் பேசல. பட் வந்து நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளால ஒரு நாளாச்சும் நெட் இல்லாம ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்காம இருக்க முடியுமானா, கண்டிப்பா முடியாது தான். உண்மைய சொல்லப்போனா நமக்கு தெரியாத நெறைய விஷயத்த ஃபோன்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நான்லாம் அப்படிதான். ஏன் நம்ம எங்கேயும் நேரா போய் விசிட் பண்ணலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறது கிடையாது. சும்மா இத பத்தி தெரிஞ்சுக்கணுமா, உடனே கூகுள் பண்ணா உடனே வரப்போகுது. இல்ல யூடியூப் போனா சீக்கிரமா வந்துற போகுது. வீடியோவே வந்துற போது உட்காந்து பார்த்துப்போம். ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா செலவு பண்றது தப்பே இல்ல. தாராளமா பண்ணிட்டு போலாம்.
இந்த சின்ன க்ளீனிங் வேலை மட்டும் முடிச்சுட்டு எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, நானே பல மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் வீட்டில் சொல்லி ஓகே வாங்கி டிமார்ட் கிளம்பிட்டுருக்கேன். வேளச்சேரியில் இருக்க டிமார்ட் தான் போயிருந்தேன். நைனியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு கடைக்கு போனால் தான் அந்த இடத்துல நிம்மதியாக நின்றுட்டு என்ன வேணும் என்ன வேண்டான்றதை பார்த்து யோசித்து வாங்க முடியும். அவளை அழைச்சிட்டு போனால் அவள் பின்னாடியே தான் ஓட்டிகிட்ருக்கணும். நம்ம இங்கே எங்கே போகிறா எங்கே என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் அவளையே நோட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மதியத்துக்குள்ளே வந்துடலாம். நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். சில பேர் சொல்லியிருந்தாங்க, எதுக்கு இந்த மாதிரி எங்கே போனாலும் கொண்டு போட்டே போகிறீங்க, வேறு ஹேர் ஸ்டைலை மாற்றுங்க, குருவி கூடு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்துட்டு இது பழகிடுச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன் இதில் எனக்கு வந்து எந்த அசிங்கமும் கிடையாது, கொண்டெல்லாம் போட்டு போகிறதில்ல. என்னைக்காச்சும் ஃபீனிக்ஸ் மால் போய் பாருங்களேன், அங்கே எவ்வளோ மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு கொண்டை போட்டு தான் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், அதில் ஒன்றும் தப்பாக நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதனால் அது தப்பே கிடையாது. எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுள், அவ்வளோதான். நான் டிமார்ட் போயே வந்துட்டு எப்படியும் ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக ஏன் நான் போகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம வாங்க போகிறது ஒன்று, ஆனால் வாங்குறது ஒன்றா இருக்கும். அது நமக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை எங்கே போகும், சும்மாவும் இருக்காது, இது நல்லா இருக்கே இது வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வருமா. ஸோ அதனாலே வந்துட்டு சரி எதுக்கு போனால் தண்டமாக செலவு தான் அப்படின்றதுக்காகவே அதிகமாக அங்கே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போயுமே அந்த மாதிரி நினச்சி தான் போனேன். ஒரு சிலது மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு போனேன். பட் அங்கே போனால் நமக்கே தெரியாமல் ஒரு சிலதெல்லாம் வந்து அதாவது அப்பப்போ கொஞ்சம் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். எதுலனா இந்த கிளாஸ் வேர்லாம் இருக்குல்ல அதில் சொல்கிறேன். ஸோ ஏன்னா ஒரே மாதிரியே எல்லா டைமுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் புதுசாக வரவே ஓகே இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 கிளாஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இங்கே வர்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, நான் இப்போ எடுத்து காமிச்சது தனியா தால் சொல்லுவாங்க. அது வந்து இந்த மவுத் ஃப்ரெஷ்னர்லாம் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ட உடனே ஹோட்டலில் கூட சின்னதாக அந்த சோம்பெல்லாம் போட்டு தருவாங்களே, அது கூட சேர்க்குற ஒரு பொருள் அது. ஒரு தடவை ஸ்பைசி சமையல் வந்து ஒரு ரெசிபி பண்ணுறதுக்காக அது நான் ஊர் ஃபுல்லாக எல்லா கடையிலையும் தேடிட்டேன், கிடைக்கவே இல்லை. ஆன்லைனில் தான் இருந்தது, பட் வரதுக்கு ஒரு 4-5 டேஸ் ஆகும்னு காமிச்சிது. ஸோ அதனாலே இந்த ரெசிபியை வந்து நான் ஸ்கிப் பண்ணி வச்சுட்டேன். பட் இங்கே வந்து பார்த்ததும் கிடச்சிது, அப்படியே கையோடு எடுத்து வச்சுட்டேன். மற்ற இடத்துல கிடைக்காத பொருட்களும் நமக்கு எனக்கு கிடைக்கும். பட் ரேட் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். எனக்கு வந்துட்டு நான் குரோம்பேட்டில் இருக்கும்போது சரவணா ஸ்டோர்ஸில் அதிகமாக அந்த கிராசரிலாம் வாங்குவேன். அதை என்ன கம்பேர் பண்ணும்போது டிமார்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதே மாதிரி எனக்கு இருக்க ஒரு அல்ப புத்தி என்னென்னா, எப்பயுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சதெல்லாம் தொடவே மாட்டேன், பின்னாடி இருக்கிறத எடுத்து வச்சுட்டு வருவேன். அது வந்து எனக்கு ஒரு அல்ப புத்தி சொன்ன மாதிரி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸில் இருந்துச்சுன்னா நான் ஒரு சில பேர் பார்த்துருக்கேன், ஏதாவது நான் வாங்கும் போதே பார்த்துருக்கேன். என்னென்னா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க, தொட்டு பார்ப்பாங்க. இதுன்னு சொல்ல, பட் சோப்பு அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கவர் கூட பிரித்து பார்த்துட்டு போவாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதனாலே வந்துட்டு எடுத்து வச்சுட்டா நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக ஏமாந்துருவேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுட்டு வருவேன். தெரியுது இதெல்லாம் ஒரு ஹேபிட்டா அப்படின்னு, பழகிடுச்சு. கீழே கிராசரி பார்க்குற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டார். இது எடுப்பா அது எடுமா இது எடுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்த கிளாஸோ இல்லை இந்த ஃப்ளோர் மேட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் பார்க்க போனால் எப்படா அந்த ஃப்ளோரை விட்டு நான் இறங்குவேன்னு வா போகலாம் டைம் ஆகிடுச்சின்னு இந்த டைலாக் திரும்ப சொல்லி எனக்கே தெரிஞ்சிடும். நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா என்னை வந்து கூப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். பட் அவர் சொல்கிறது உண்மை தான். எனக்கு எல்லாத்தையும் பார்த்த உடனே ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆசை தானே. உண்மையிலே சொல்லப்போனால் லேடிஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்தா விட்டுட்டு வரும் மனசே வராது. எல்லாருக்கும் இருக்க அந்த ஜென்ரலான ஆசை தான் எனக்கும். அதுலேயும் இந்த விஷயத்தில் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக நான் வாங்கினது கிடையாது. இதெல்லாம் வந்து 99 ருபீஸ், இதுக்கு முன்னாடி எடுத்து வந்து 89 ருபீஸ் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கம்மி தான். ஏன்னா இதையே வந்துட்டு நான் 300 200லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் எனக்கு ஏரியா பேர் தெரில, அது வந்துட்டு நான் அப்புறமா ஞாபகம் வந்தது சொல்கிறேன். அந்த ஒரு ஷாப்பில் வந்துட்டு எல்லாமே ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக இருக்கும். அதுக்காக வேண்டியே வந்து ரேட் வச்ச மாதிரியே இருக்கும். ஞாபகம் வந்துருச்சு, இந்த ஒமேகான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் சும்மா கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் இல்லை செராமிக் ஐட்டம்ஸ் நியர்பை மீ அப்படின்னு கொடுத்தாலே எனக்கு டக்குன்னு காமிக்கிறது அந்த ஒமேகா ஷாப் தான். ஒரு நாள் அப்படி தான் என்ன பண்ணேன், ஆசைப்பட்டு சரி வாங்க இங்கே எல்லாமே செம்மையாக இருக்கும் போல், ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும், போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனது தான். வரும்போது வாங்கிட்டு வந்தது இந்த ஆயிலுக்கு மூடுற மாதிரி ஒரே ஒரு கேப், அவ்வளோதான். என்னால் நிஜமாக எனக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கலாம் மனசே வராது கொஞ்சம் கூட. சின்ன ஒரு பவுல் எடுத்தால் கூட 300 அவ்வளோ. அதாவது எங்கேருந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அதெல்லாம் தெரில எனக்கு. பட் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. மேபி அது குவாலிட்டியாக இல்லை அவங்க வாங்குற இடமே ரொம்ப காஸ்ட்லியாக அப்படிலாம் எனக்கு தெரியாதுப்பா. பட் அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காஸ்ட்லி தான்.
நிறைய பேர் கூட கேட்டிங்கல்ல, நான் இந்த ஆயில் ஊத்துற அந்த பாட்டில வந்துட்டு ஒரு கேப் மூடியிருக்கேன். பிங்க்கும் ஒயிட் வர மாதிரி. எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை வந்துட்டு அந்த ஒமேகால தான் வாங்கினேன். அதுவே வந்துட்டு 2மே சேர்த்து ₹100 நினைக்கிறேன். ஒன்று 50-50. அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். அதை தாண்டி வேறு எதுவுமே அங்கே என்னால் வாங்க முடியல. என்ன மாதிரி நீங்களும் அந்த கடையில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட்டு வந்தாச்சு. இங்கே இருக்க பாப்கார்ன் வந்து நயனிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீஸ் கார்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இந்த டைம் வந்து அது இல்லை. ஏதோ மேகி மசாலாம் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்டாக இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ஒன்று நயனிக்கு ஒன்றுன்னு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஏன்னா வாங்கினது எல்லாத்தையுமே அந்த பாக்ஸில் ரீஃபில் பண்ணி தான் வச்சாகணும். என்னென்ன வாங்கினேன், எதில் என்ன போட்டு வச்சுருக்கேன்றதை நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போய் லன்ச் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னும்போது கொஞ்சம் லேசினஸ், சோம்பேறித்தனம் எல்லாமே இருக்கும் தான். ஆனால் வந்துட்டு வேறு வழி இல்லை. ஏன்னா வெளியில் வந்துட்டு சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு தான். மற்றபடி அதாவது அடிக்கடி சாப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தான். சரி, கொஞ்சமாக அதாவது சிம்பிளாக வந்துட்டு தயிரோ ரசம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு சாதம் மட்டும் வடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டேன். எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் பிரித்து டக்கு டக்குன்னு போட்டு பார்த்து அதில் என்னென்ன கொட்டு வைக்கணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். இல்லை நமக்கு மனசு பறிச்சிட்டே இருக்கும், எப்போ எடுப்போன்னு. ஏன்னா நம்மளை தாண்டி வேறு யாரும் எடுத்து வைக்க போகிறது கிடையாது. நம்ம தான் அதையும் பண்ணி ஆகணும். அதையும் எப்பயும் பண்ணிவிடுவோமேன்னு வந்து கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இத்தனை நாளாக நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலேருந்து பால் ஊற்றிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா. இன்னிமே வந்துட்டு நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த பாட்டில் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. உடையில கிராக் உடையில எதுவுமே ஆகலை. பட் வந்துட்டு கேப் வந்துட்டு என்னென்னா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சா. சரி, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், வேறு ஏதாவது கேப் வந்து வாங்கி போட்டுக்கலாம், அது வரைக்கும் அதை ஓரமாக வச்சுருவோன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதை விட ஒரு அழகான பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து உடனே இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு வேலை முடியும். ஏன்னா எப்போயாவது சட்னி பண்ணுறோம், இல்லை கொழுக்கட்டை பண்ணுறோம், ஏதோ ஒன்று நமக்கு இந்த வேர்க்கடலை தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காதுல்ல. அதனால் வாங்கிட்டு வந்து கையோடு இந்த வேலையை பண்ணி வச்சிடலாம். அதாவது என்னோடய ரோஸ்டிங் மிஷின்லேயே பண்ணிட்டேன். நீங்கள் தான் எனக்கு கலாய்ச்சிங்களே, வேர்க்கடலை வறுக்கிறது மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறேன். நிறையவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் புதுசாக. அதுக்கெலாம் வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் ஓடிஜியை. இது வாங்கிட்டு வந்தோடனே இதை கழுவி காய வச்சு 2 நாள் கழித்து இதில் கொட்டி வைக்கிற அளவுக்குலாம் பொறுமை கிடையாது. வந்த உடனே ஒரு வெட் கிளாத் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் போட்டு தொடச்சிட்டு அந்த ஈரமெல்லாம் போனதும் அப்படியே எடுத்து கொட்டி வச்சிடணும், ஸ்டோர் பண்ணிவிட்டு. கொஞ்ச நாள் போகட்டும், அது வந்து அழுக்காகும்ல, அந்த டைமில் வந்து எடுத்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நான் டிமார்ட் போனால் அதிகமாக வாங்குகிற ஒரு விஷயம் இந்த கசூரி மெத்தி. இது வந்துட்டு இந்த மாதிரி லீஃபோடு இருக்கும்போது கொஞ்ச நாள் நீங்கள் வெளில ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் சீக்கிரத்தில் வந்து பூச்சி வந்துடும். அதனால் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு அப்படி வச்சிட்டிங்கன்னா வருஷக்கணக்கில் நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த 6 மாதம் அங்கே போகாத காலத்தில் வந்து இதை நானே ரெடி பண்ணிட்டேன் ஏர் ஃப்ரையரில். அது வந்துட்டு இதை விட சிம்பிளாக தான் இருந்தது எனக்கு. பட் வந்து இவ்வளோ குவான்டிட்டி வரல. நான் ஒரு கட்டு வாங்கினாலே சும்மா ஒரு பிடி தான் காஞ்சது வந்தது. உண்மையை சொல்லணும், என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஆளான்னு பொய் மட்டும் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லணும், சரியா? நான் எப்படி ஒத்துக்கிறேன் உண்மையை, நான் இப்படி தான் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்களும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடணும். அதாவது லிஸ்ட்டு போட்டு போகிறது ஒன்று, வாங்கினது அதை விட டபுள் மடங்காக இருக்கும். என்ன மாதிரி ஆளாக நீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்துட்டு தண்ட செலவில் வராது கண்டிப்பாக. நம்ம வீட்டில் தானே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, நம்ம எதுவும் வாங்கி போட்டுக்கல. வீட்டுக்காக தேவையானதெல்லாம் வாங்கி வைக்கிறோம். அப்படி வாங்கி வைக்கிறதுனா ஒரு நல்ல குடும்பஸ்திரி. அதே மாதிரி மோஸ்ட்டாக என்கிட்ட இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்துருக்க மாட்டேங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கூட இந்த அக்ரிலிக் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு இந்த கிச்சனில் பிளாஸ்டிக்ன்றதே வந்துட்டு ரொம்ப ரேருன்னு கூட கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா என்கிட்ட பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தது ஒரு காலத்தில், நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா அந்த டப்பர் வேர் மெட்டீரியலாக பார்த்துலாம் வாங்கியிருக்கேன் நான் அவ்வளோ காசு போட்டு. பட் எப்போ அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை, இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சுதோ அதோட அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு, தூர போட்டாச்சு. போட்டுட்டு தான் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதாவது நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா மேரேஜ் ஆன புதுசில் வந்துட்டு வீட்டில் வந்து வாங்கி தரும்போது எனக்கு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், சின்ன சின்ன டப்பாலேருந்து பெரிய டப்பா வரைக்கும். பட் நான் எப்போ இந்த மாதிரி தனியாக வந்து ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சென்னை வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு அங்கே வாங்கினது எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஏன்னா அழகழகாக இருக்குமா அப்போது, ஓகே இதில் இதை கொட்டி வச்சுக்கலாம், அதில் கொட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவசரப்பட்டு. பட்டு பாப்பாலாம் அதாவது கன்சீவாக இருக்கும் போதே சரி அதோட வந்து தூக்கி போட்டேன், வேண்டாம் இதில் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டது தான்.
அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்தாலே ஏதோ அந்த காலத்து கிச்சனை பார்க்குற மாதிரி இருக்குன்னுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ வந்துட்டு எல்லாமே கண்ணாடியில் தான் வச்சுருப்பாங்களாம். கண்ணாடி, செராமிக் இந்த மாதிரி தான். இப்போ நடுவில் வந்தது தானே இந்த பிளாஸ்டிக் எல்லாமே. எங்கேயாச்சும் ஊருக்கு போகும்போது கூட தண்ணி கொண்டு போகிறதுக்கு கண்ணாடி பாட்டில் தான் கொண்டு போவாங்க பஸ்ஸில். அப்படியே டப்பு டப்புன்னு அங்கங்கே உடச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எப்படி யார் எங்கே பிடிக்கிறோம் எங்கே இடிக்கிறோன்னே தெரியாதுல்ல, பட்ட உடனே உடச்சிக்கும் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்த உடனே இந்த கிச்சனை பார்த்தாலே எனக்கு அந்த காலத்து கிச்சனை பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதுதான் நான் இப்போ புதுசாக வாங்கின ஒரு அழகான பால் பாட்டில். இது வந்துட்டு இதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா பால் வந்து நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இல்லை சம்டைம்ஸ் வேறு ஏதாச்சும் வைக்கிறனா கூட வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம். கரெக்டாக ஒரு 1 கேஜி பீனட் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏர் ஃப்ரையரில் எவ்வளோ மினிட்ஸ் ஆச்சுன்னா 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு அந்த பேக் ஆப்ஷன் தான் வச்சேன். அதையே வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு 16 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா நான் வந்து கம்மியாக செய்யும் போது, அதாவது ஒரு 1/4 கிலோ அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக ஒரு 9 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். பட் இது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 18 மினிட்ஸ் கூட ஆகலாம். நான் வந்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தோலெலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லை தோல் எடுக்காமல் வச்சாலும் வைக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே முக்கியமாக எங்கே ஷாப்பிங் போனாலும் சரி, டிமார்ட் மட்டும் போனீங்கன்னா இந்த ஒரு தப்பை மட்டும் இதுக்கப்புறம் பண்ணவே பண்ணாதீங்க. நோட் பண்ணி வச்சுட்டு போனாலும் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு, இல்லை வேண்டாம் வாங்கக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மோரோவர் அதிகமாக போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த பீனட் சாப்பிட்றதுல கூட நிறைய கேலரிஸ் இருக்குது, இதை சாப்பிட்றது நீங்கள் 100 கிராம் சிக்கன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த காலத்துல இதெல்லாம் சாப்பிட்றோம் தானே, ஏன் இப்போ திடீர்னு ஏதாச்சும் சொல்லி இதை வந்து சாப்பிடும்போதெல்லாம் நமக்கு ஒரு பயமுறுத்தி விடுறாங்கன்றது தெரியல. எது எப்படியோ போங்கப்பா, எதை தொட்டாலும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இஷ்டப்பட்டது அளவாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதான். சரி, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த விலாக் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பாய்.